வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான லாரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த கதையோட பிளாட்டை பத்தி மட்டும் நான் சொல்றேன். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அடையாளமே தெரியாத மாதிரி ஒரு பொண்ணோட பாடி கிடைக்குது. போலீஸும் இந்த பொண்ணு யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் தன்னோட ஒய்ஃபை மிஸ் ஆவறதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. ஒருவேளை அவரோட ஒய்ஃபான்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி விசாரணையில பல திருப்பங்கள் வருது. அது என்னென்ன திருப்பங்கள் அப்படின்றத இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டுல திருட்டு நடந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நகையை தான் திருடிட்டு போயிருக்காங்க போல. ஒய்ஃப் குளிச்சிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வெளியே போயிருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஜன்னல் வழியா கதவை திறந்து யாரோ உள்ள வந்து திருடி இருக்காங்க. ஒய்ஃப் வெளியே வந்து பார்த்து ஷாக் ஆகி தான் போலீஸ்க்கு தகவலை கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டபிள் இருக்காருல, இந்த ஒய்ஃப் சொல்றதெல்லாம் ஸ்டேட்மெண்டா எழுதிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் வாசல்ல தான் இருக்காரு. வாசல்ல நாய் இவரை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. இவருமே அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஜன்னலை உடைச்சிட்டு தான் அவன் உள்ள நுழைஞ்சிருக்கான். அந்த ஜன்னல்லாம் பாக்குறாரு. கண்ணாடி கிளாஸ் கீழே எல்லாம் விழுந்திருக்கு. அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பீரோக்கு பக்கத்துல வந்து செக் பண்ணி பாக்குறாரு. யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போல. உங்ககிட்ட பேசணும், பக்கத்துல வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட மட்டும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, இதை யாரு பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்க ஒய்ஃப் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை நீங்க தான் பேசிக்கணும், ஆனா கண்டிப்பா உங்க ஒய்ஃப் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க, இந்தாங்க இதை புடிங்கன்ற மாதிரி கையில ஒரு பேப்பரை தராரு. ஹஸ்பண்ட் ஒண்ணுமே புரியாம அந்த பேப்பரை வாங்கிக்கிறாரு. ஒய்ஃபும் கொஞ்சம் திருட்டு மொழியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பேசினதை ஆளுங்க கவனிச்சாங்கல்ல. சார், எதை வச்சு ஒய்ஃப்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இவர் அப்சர்வ் பண்ண விஷயத்த பத்திலாம் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா வெளியே நாய் இவரை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருந்ததுல, அதை நல்லா கவனிச்சிருப்பாரு. புது ஆளை பார்த்தாலே அந்த நாய் குலைச்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திருடன் யாராவது வந்தா அந்த நாய் பயங்கரமா குலைச்சிருக்கும். பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களே வந்திருப்பாங்க. ஆனா நாய் அந்த மாதிரி குலைக்கல. சோ யாருமே வரலன்ற மாதிரி சொல்றாரு. வெளியே இருந்து ஜன்னல் கண்ணாடியை உடைச்சா அந்த துகள்லாம் உள்ள போய் தானே விழும். ஆனா வெளியே தான் துகள் விழுந்திருக்கும். சோ உள்ள இருந்து தான் யாரோ ஜன்னலை உடைச்சிருக்காங்கன்றதை இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ குளிக்க போனதா சொன்னா அந்த ஒய்ஃப் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாம இவங்களுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு, அதனால தான் நகையை அடகு வச்சிருக்காங்க. நான் நகை கடையிலையும் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கடைசியா ஒரு பேப்பரை தந்தார்ல, அது ரசீதா தான் இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப புத்திசாலின்னு காட்டுறதுக்காக தான் இந்த சீனியே வச்சிருக்காங்க. இவர் பேரு கார்த்திகேயன் அப்படின்றது. சார், அந்த ஒய்ஃபை நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அந்த லேடிக்கு என்ன பிரச்சனையோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசி சால்வ் பண்ணிப்பாங்க, நம்ம வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப லாரன்ஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. வண்டி ஓட்டுற வேலை தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஒய்ஃப் பேரு பிரியா அப்படின்றது. பிரியா இருக்காங்கல்ல, வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. இவர் காசெல்லாம் எடுத்துட்டு வேற ஓடி இருப்பாங்க. சரி, என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இந்த விஷயத்தை எஸ்ஐ கவனிச்சிடுறாரு. யோ, சும்மா சும்மா ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டே இருப்பியா, ஒய்ஃபை தேட சொல்லியிருக்கல, நாங்களும் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம், கண்டுபிடிச்சா சொல்றோம், முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் லாரன்ஸ் இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. மீனவர்கள் போட்டெல்லாம் விட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பொண்ணோட பாடி கரை ஒதுங்கி இருக்கு. இப்ப போட் எடுத்துட்டு போறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் இந்த பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. மீன்லாம் பயங்கரமா கடிச்சிருக்கு போல. அந்த பாடி பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கு. இதை பாக்குற இவர் இருக்கார்ல, போலீஸ்க்கு தகவலை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி தகவலை சொல்லிடுறாரு. அந்த பொண்ணோட ஃபேஸ் சுத்தமா தெரியல, அந்த அளவுக்கு சேதமா இருக்கு. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மீடியா ஆட்களை பக்கத்துல விடாது அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்ப இவருமே பாடி அப்சர்வ் பண்றாரு. யார் முதல்ல பார்த்தது அப்படின்ற மாதிரி இந்த மீனவர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எதுக்காக அவ்வளவு சீக்கிரம் வந்தன்ற மாதிரி இவரை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. சார், இதனால தான் பார்த்தா கூட சொல்றது இல்ல சார். ஏன் சார் என்ன சந்தேகப்படுறீங்க, நாளா எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஏற்கனவே சில சூசைட் கேஸ்ல இவர் நிறைய பாடியை பார்த்திருப்பாரு. அதனால தான் இந்த பாடியை பார்த்து நான் பெருசா நடுங்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பர்டிகுலர் காலம் மட்டும் ஒரு மீன் கரைக்கிட்ட வரும், அந்த டைம் தான் சரி இது, அந்த மீன் தான் பயங்கரமா முகத்தை சேதம் பண்ணி வச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, நாங்க பாத்துக்கிறோம், கிளம்புன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் போக சொல்றாரு. பாடியை இங்க இருந்து கொண்டு போறாங்க. இதை பத்திலாம் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த ஏரியாவோட எம்எல்ஏ கவனிக்கிறது. எம்எல்ஏவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணிய நினைச்சிட்டு இருப்ப, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா பையன் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இங்க இருந்து எந்திரிச்சு போறாரு. பையன் ஃபேஸ நமக்கு காட்ட மாட்டாங்க. லாரன்ஸ்னு ஒருத்தன் என்னோட ஒய்ஃப் பிரியா காணாம போயிட்டான்ற மாதிரி சொன்னான் பாத்தீங்களா, இது பிரியாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி போலீஸுங்க சந்தேகப்படுறாங்க. லாரன்ஸ் வீட்டுக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. லாரன்ஸுக்கு சப்போர்ட்டா கவுன்சிலரும் வந்திருக்காரு. அந்த கவுன்சிலர் இன்ஸ்பெக்டரை முறைச்சு பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்றத இப்பதான் நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லாரன்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, வண்டி ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். சரக்கு கொண்டு வரும்போது போலீஸுங்க செக்அப்காக நிறுத்திடுறாங்க.
நான் கவுன்சிலருக்கு தெரிஞ்சவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் காதிலேயே வாங்க மாட்டாரு. அப்ப கவுன்சிலரே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சார் எதுனால நமக்குள்ள பேசிக்கலாம், எவ்வளவு காசு வேணும் சொல்லுங்கன்ற மாதிரி காசை பத்தி எல்லாம் பேரம் பேசுறாரு. நீ வாடா கிளம்பலான்ற மாதிரி இந்த பையனை கூப்பிட்டு போக பாக்குறாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு பலார்னு அரைஞ்சிடுறாரு. பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு கூட்டு போற அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் கண்ணத்திலேயே அரைஞ்சாரு பாத்தீங்களா, அதனால தான் கவுன்சிலருக்கு இன்ஸ்பெக்டர் மேல கோவம் இருக்கு. பிரசன்ட்ல முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு லாரன்ஸ் வந்துடுறான். உன் ஒய்ஃபோட பாடியான்னு பார்த்துட்டு வான்ற மாதிரி கவுன்சிலர் சொல்லிட்டாரு. அவனுமே பார்த்துட்டு வெளியே வரான். வெளியே வந்தவன் பயங்கரமா வாந்தி எடுக்கிறான். அந்த அளவுக்கு அந்த பாடி ரொம்ப கொடூரமா இருக்கு. உன் ஒய்ஃபான்னு கேக்குறாங்க. என் ஒய்ஃப் இல்லன்ற மாதிரி சொல்றான். இது ஒய்ஃப் இல்லையா, உன் ஒய்ஃப் கடைசியா எல்லோ ட்ரெஸ் போட்டதா சொன்ன, இந்த பொண்ணு எல்லோ ட்ரெஸ் தானே போட்டிருக்கான்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. சார் அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, ஆனா கண்டிப்பா என்னோட ஒய்ஃப் இல்ல. என் ஒய்ஃப் உடம்புல எங்கெங்க தழும்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், இவ உடம்புல அதெல்லாம் இல்ல, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சன்ற மாதிரிலாம் சொல்றாரு. டே நல்லா பார்த்து சொல்லுன்ற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. சார் கண்டிப்பா என் ஒய்ஃப் இல்லன்ற மாதிரி சொல்றான். அதான் அவன் ஒய்ஃப் இல்லன்னு சொல்றான்ல, எதுக்காக அனாதை பாடியை இவன் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி கவுன்சிலர் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப கவுன்சிலர் இருக்கார்ல, எம்எல்ஏக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார் இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சுத்தமா சரியே கிடையாது, எனக்கு தெரிஞ்ச பையன் கேஸ்லயே ஏமாத்த பாக்குறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா எம்எல்ஏ கவுன்சிலர் சொல்றத நம்ப மாட்டாரு. யோ உன்னை பத்தி எனக்கு தெரியும் யா, உனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் சண்டை, அத மனசுல வச்சுதானே இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அவரோட வேலையில நேர்மையா இருக்கிறவரு, நீ ஏதாவது சொல்லணும்னு சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் எம்எல்ஏ இவரை போட்டு திட்டுறாரு. இவருமே கோவத்துல காலை கட் பண்ணிடுறாரு. எப்படியாவது அவனை மாட்ட வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் சேர்ந்த மாதிரி டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ரேப் நடந்திருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. யோ பாடியே பாதி தான் கிடைச்சிருக்கு, இல்ல ரேப் நடந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாரு. பிரிட்ஜ்ல இருந்து பாறையில ஸ்ட்ரெயிட்டா விழுந்தா பயங்கரமா அடிப்படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் அடிபட்டிருக்கு. அவ பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அந்த ஆங்கிள் நீ விசாரி, அதுக்கப்புறம் தான் மீனெல்லாம் சேர்ந்து கடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் இங்க இருந்து கிளம்புறாங்க. பக்கத்து ஏரியால ஏதாவது பொண்ணு மிஸ் ஆகுறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரி, அது மூலியமா ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு, இப்பதான் ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு வாங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பீச் ஃபுட்டேஜ் தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணை 2 பேர் சேர்ந்து துரத்துறாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த பொண்ணு வேற எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இறந்த பொண்ணு இவளா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சரி இதுல ஒருத்தனை எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்தான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவனோட அட்ரஸ் தெரிஞ்சிருது இல்ல, அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் பேரு ரமேஷ் அப்படின்றது. அவன் வீட்டு பக்கமே கொஞ்ச நாள் வரலன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. எல்லா பக்கமும் தேடியும் அவனை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த ரமேஷே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து என்ன பத்தி விசாரிச்சிங்களா, இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, அதனால தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீயும் வேற ஒருத்தனும் சேர்ந்த மாதிரி ஒரு பொண்ணை துரத்தி இருக்கீங்க, எதுக்காகடா துரத்துனீங்கன்னு கேக்குறாரு. இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவரோட பேரு ரமேஷ் அப்படின்றது, இவர் ஃப்ரெண்டோட பேரு அசோக் அப்படின்றது. ரமேஷ்க்கு இன்னும் பாஸ்போர்ட் கிடைக்கல, ஆனா அசோக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருது. நாளைக்கு வெளிநாட்டுக்கு போற மாதிரி பிளான் இருக்கும். முன்னாடி நாள் ட்ரீட் வைக்கணும்ல, அதுக்காக தான் இவர் ஃப்ரெண்டுக்காக ட்ரீட் வச்சிருக்காரு. 2 பேருமே பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ரமேஷ் இருக்கார்ல, மச்சான் நிறைய சிகரெட் பிடிச்சிட்டேன், நிறைய சரக்கும் அடிச்சிட்டேன், மாது மட்டும் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. சரி வா மச்சான் நம்ம போலான்ற மாதிரி அசோக்கையும் இவரை பைக்ல கூட்டு போறாரு. விலை மாதுகள்லாம் ஒரு பர்டிகுலர் இடத்துல நிப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. அங்க ஒரு பொண்ணை பாக்குறாங்க. இந்த பொண்ணோட பேரு மாதவி அப்படின்றது. 2 பேரு எவ்வளோன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணுமே 4000 ரூபான்னு சொல்றாங்க. ஹோட்டலுக்குலாம் இந்த நேரத்துல போக முடியாது, அதனால பீச்சுக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த பொண்ணும் ஏத்துக்கிட்டு இவங்க கூட வந்துடுறாங்க. வந்தவனுங்க கஞ்சாலாம் அடிச்சிட்டு இருக்காங்கல்ல, நீயும் கொஞ்சம் குடின்ற மாதிரி சொல்றாங்க. வேணா வேணான்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருமே வற்புறுத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. வேணான்னு சொல்றேன்ல, என்ன விடுங்க, நான் வேற கஸ்டமரை பாத்துக்கிறேன்னு இங்க இருந்து போக பாக்குறாங்க. ஆனா இவங்க 2 பேருமே கோவப்பட்டு அந்த பொண்ணை துரத்துறாங்க. அந்த பொண்ணுமே இவங்களுக்கு பயந்து இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அசோக் தான் வெறித்தனமா துரத்துறாரு. ஆனா ரமேஷ் தடுத்துறாரு. எதுக்காகடா இப்ப அவளை துரத்திட்டு இருக்க, அவதான் வேணான்னு விட்டுட்டல, விடு நம்ம கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் சொல்லிட்டு இருக்காரு. சிசிடிவில அந்த அசோக்கோட முகம் தெளிவா தெரியல, காட்டுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப ரமேஷ் இருக்கார்ல, அந்த அசோக்கோட ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இவருக்கு காமிச்சிடுறாரு. சரி அசோக் எங்க விசாரிக்கணும்னு கேக்குறாரு. சார் அவன் மறுநாளே வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிட்டான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்க 2 பேர் துரத்திட்டு போய் அந்த பொண்ணை கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பொண்ணை பார்த்து விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. விலை மாதுகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு இந்த ரமேஷும் ஒரு கான்ஸ்டபிளும் வந்துடுறாங்க. மாதவி வராங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பைக்ல வந்த ஒரு நபர் இருக்கார்ல, வண்டியில ஏறு எவ்வளோன்ற மாதிரி ரமேஷ் கிட்ட ரேட்டு பேசிட்டு இருக்கான். கேன்னு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் டென்ஷன் ஆயிடுறாரு. முதல்ல இங்கிருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு.
அந்த மாதவி வர மாதிரியே தெரியலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. பக்கத்துல இருக்க மத்த விலை மாதுகள் கிட்ட அன்னைக்கு எல்லோ Dress போட்ட பொண்ணோட பேர் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணோட பேரு மாதவி சார், இந்த இடத்துல தான் இருக்கா, கொஞ்ச நாளாவே அவ வரலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வீட்டுக்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. பார்த்தா வீட்டுல மாதவி உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணு முன்னாடி இதெல்லாம் பேச முடியாது இல்ல, அதனால இன்ஸ்பெக்டரும் பொண்ணுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வாங்கி தந்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே உன்னை துரத்துனாங்கல்ல, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார், நான் தப்பிச்சு போயிட்டேன்ற மாதிரி மாதவி சொல்லிட்டாங்க. மாதவி நெஞ்சில சூடு வச்ச மாதிரி ஒரு காயம் இருக்கு. அதை இன்ஸ்பெக்டர் கவனிக்கிறாரு. இது என்ன காயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே கஸ்டமர் தான் சார் இந்த மாதிரி நடந்துப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுலயும் ஒருத்தன் இருக்கான் ரொம்ப மோசமா நடந்துப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசி கொஞ்ச நாளா உடம்பு முடியாம இருந்திருக்கும், அதனாலதான் இவங்க வேலைக்காக அந்த இடத்துல போய் நின்றுக்க மாட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் அவன் யாருன்னு சொல்லு, கொஞ்சம் தட்டி வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே அவன் யாருன்றத சொல்றாங்க. கேட்கிற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. ஒய்ஃபு காணோன்ற மாதிரி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் பாத்தீங்களா, லாரன்ஸ்னு ஒருத்தன், அவன் தான் இவங்களுக்கு சூடெல்லாம் வச்சிருப்பான். ஒய்ஃபு காணோன்ற மாதிரி இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. சரி, சூடு வச்சுக்கிட்டா கூட தாங்கிக்கிட்ட, சிகரெட் பிடிக்க சொன்னதுக்கு எதுக்காக பிடிக்கலன்ற மாதிரி கேட்கிறாரு. சார், போதை மட்டும் ஏறவே கூடாது, ஏன்னா போதையில இருந்துட்டோம்னா என்ன பண்றாங்கன்னே தெரியாது, என்னை காப்பாத்திக்கிறதுக்காக நான் போதை மட்டும் எடுக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நல்ல விஷயம் தான், ஆனா இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டு, பொண்ணு வேற இருக்கா, ஒழுங்கா வேற வேலையை பாருன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இந்த ஊரை விட்டு எங்கேயும் கொஞ்ச நாள் போக கூடாது அப்படின்ற மாதிரி ரமேஷ் கிட்ட சொல்றாங்க. ரமேஷ் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்ற மாதிரி பிரியாவோட போட்டோவை காட்டுறாரு. அதாவது லாரன்ஸோட ஒய்ஃப் போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோவை பாக்குறவனோட முகம் லைட்டா மாறுது, தெரியும் போல. ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இப்ப இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வருது. பேசுறது ஒரு பொண்ணு தான். சார், லாரன்ஸ் தான் சார் அவன் ஒய்ஃபை கொலை பண்ணிருக்கான், உங்ககிட்ட கதெல்லாம் விட்டுட்டு இருக்கான், நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்லிட்டாங்க. நீ யாருன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதுக்குள்ள இந்த லேடி காலை கட் பண்ணிடுறாங்க. பக்கத்துல இருக்க ஒரு ஆண் கிட்ட போனை தராங்க. அந்த ஆண் யாருன்னு தெரியல, அவன் ஃபேஸ நமக்கு காட்டல. ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்தது பாத்தீங்களா, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி எஸ்ஐ கிட்ட சொல்லிட்டாரு. எஸ்ஐயும் ட்ரேஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. ட்ரேஸ் பண்ணும்போது அது ஃபேக்கான நம்பர்னு தெரிய வருது. யாரோட அடையாளமும் இல்லாத நம்பர் சார், இப்ப சுவிட்ச் ஆஃப்ல வேற இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. லாரன்ஸ் விலை மதுக்கு சூடு வச்சான்ல, அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் சூடு வச்சிருக்கான் போல, அதனால தான் உடம்புல இருக்க தழும்பு பத்திலாம் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இருந்தாலுமே லாரன்ஸ் மேலே உங்களுக்கு டவுட் வருது. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு கால் பண்ணாங்கல்ல, லாரன்ஸ் தான் ஒய்ஃபை கொன்னான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி, லாரன்ஸ் வீட்டுக்கு போய் விசாரிச்சு பார்ப்போம், எதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. லாரன்ஸ் வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த கவுன்சிலரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கும். கவுன்சிலர் நடுவுல இந்த இடத்துக்கு ஒருவர் போல. இவங்களுமே லாரன்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா லாரன்ஸ் அம்மா தான் இருக்காங்க, லாரன்ஸ் இல்ல. லாரன்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட ஒய்ஃப் என் கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவன் வீட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாக்குறாங்க. சாதாரண குடிசை வீடு தான், 5 லட்சம் ரூபாய்லாம் அதுக்குள்ள இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக பொய்யா கம்ப்ளைண்ட் வந்திருக்கான், ஏதோ இதுல தப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் லாரன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறான். உன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி லாரன்ஸை இழுத்துட்டு போயிடுறாங்க. உன் ஒய்ஃபு காணாம போயிருக்கான ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, ஆனா விலை மாதுகள் கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அதே மாதிரி 5 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போனதா சொன்னேன். உன் வீட்டுல எப்படி 5 லட்சம் ரூபாய் இருக்கும், யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, உன் ஒய்ஃபை நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி லாரன்ஸுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். லாரன்ஸ் எப்ப பாரு ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. ஒய்ஃபுமே உன்கிட்ட வாழ்றதுக்கு நான் செத்தாது போயிருவேன், என்னை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. உன் சாவு கூட நான் தான் முடிவு பண்ணும், நீ நினைக்கும் போதெல்லாம் சாக முடியாது, கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு பாருக்கு வந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவ எங்கனே தெரியலன்ற மாதிரி தான் அம்மா சொல்றாங்க. இவருமே சட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. அவளை பாக்குறதை விட உனக்கு என்ன வேலைன்ற மாதிரிலாம் அடிக்கிறாரு. அந்த கவுன்சிலர் வீட்டு சாவி இவரோட வீட்டுல தான் இருக்கும். இப்ப கவுன்சிலர் வீட்டை செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாக்குறாரு. அவரோட காசு நிறைய காணாம போயிருக்கிறது தெரிய வருது. இவர் காசு காணாம போல, கவுன்சிலர் காசு தான் காணாம போயிருக்கும். அதனால தான் கம்ப்ளைண்ட்டை இந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. ஒய்ஃபை கண்டுபிடிச்சு கவுன்சிலருக்கு காசை வாங்கி தரணும்ல, அதுக்காக தான் கவுன்சிலரும் இந்த கேஸ்ல மும்முரம் காட்டியிருப்பாரு. சத்தியமா என்னோட ஒய்ஃபை நான் கொலை பண்ணல சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் லாரன்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. லாரன்ஸ் மாட்டிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா கவுன்சிலர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு லாயரை கூட்டு வந்துடுறாரு. எந்த அடிப்படையில லாரன்ஸை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பெயில் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த லாயர் கேட்கிறாரு. இவங்க கிட்ட தான் சாலிடா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லல்ல, சரி பெயில் தந்து அனுப்பி வச்சிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வழி தாங்க முடியாம ஏதாவது சொல்லிட்டியான்ற மாதிரி கவுன்சிலர் கேட்கிறாரு. காசை பத்தி மட்டும் தான் சொன்னேன், மத்த எதை பத்தியும் நான் சொல்லன்ற மாதிரி சொல்றான். வேற ஏதோ 2 பேருமே சேர்ந்து பண்ணிருக்காங்க போல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல.
இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பிரிட்ஜ் நமக்கு காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ் கிட்ட ஒரு மர்ம நபர் கார்ல வந்து இறங்குறாரு. இறங்குன நபரோட ஃபேஸ நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்பதான் படத்துல ஃபர்ஸ்ட் டைமா இவரை காட்டுறாங்க. இவர் யாரு என்னன்னு தெரியல. இப்ப பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே தண்ணிய பாத்துட்டு இருக்காரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப கவுன்சிலர் எம்எல்ஏக்கு கால் பண்றாரு. தலைவரே, இவன் சுத்தமா சரி கிடையாது, நீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்க, என் ஆளியே போட்டு அடிச்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த எம்எல்ஏ ஒரு முஸ்லீம் எம்எல்ஏவா இருப்பாரு. இப்ப முஸ்லீம் ஃபங்க்ஷன் நடக்குது. முன்ன இருந்து இவர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் இன்ஸ்பெக்டர் இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இவருமே கேஸ்லாம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. லாரன்ஸ் தான் அது அவனோட ஒய்ஃப் இல்லன்னு சொல்றான்ல, அனாத பாடின்ற மாதிரி கேச முடிங்க, லாரன்ஸ் ஒய்ஃப் எங்கன்னு மட்டும் தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் இந்த எம்எல்ஏ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அந்த லாரன்ஸ் மேல சந்தேகப்பட்டு ஆளுங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. ஆளுங்களும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவன் சாதாரணமா லோடு எடுக்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுமே அவனோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எஸ்ஐ கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. இதை எம்எல்ஏவும் கவனிக்கிறாரு. அதான் கால் வருதுல, எடுத்து பேசுங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் அட்டெண்ட் பண்ணி என்ன விஷயம்னு கேக்குறாரு. சார், நம்ம கிட்ட அந்த ரமேஷ் போய் சொல்லியிருக்கான் சார். அவனோட ஃப்ரெண்ட் அசோக் மறுநாளே வெளிநாட்டுக்கு போனதா சொன்னான்ல, ஆனா அசோக் வெளிநாட்டுக்கு போல சார், என் கண் முன்னாடி தான் போயிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. கையில ஒரு பணக்கட்டோட போயிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்ணன்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் அவனை அமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த எஸ்ஐ இருக்கார்ல, சட்டுன்னு அந்த அசோக்க துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனுமே பார்த்தோன்னே இங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். பைக் எடுத்துட்டு தான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். இவன் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஏடாகூடமா ஒரு பைக் வந்து இவன் மேல இடிச்சிருது. அதனால அவன் விழுந்து கிடக்குறான்ல, இவங்களுமே வந்து அமைக்கிறாங்க. டாலர் கட்டுகளோட தான் இவன் மாட்டிருப்பான். ஏது வாங்கிட்டு இவ்வளவு டாலர் கட்டு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்க, ஆனா இங்கதான் இருக்க, இங்க இருந்து கொலை தானே பண்ணன்னு கேக்குறாரு. நானும் எந்த ஒரு கொலையும் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். இவனை வேற மாதிரி கவனிங்கன்னு சொல்லிட்டாரு. உப்பெல்லாம் தரையில கொட்டி வச்சிடுறாங்க. அதுல இவனை படுக்க வச்சு இவனை பயங்கரமா காயப்பத்திட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவனால வலிய தாங்க முடியல. சரி, எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்பதான் இவன் சொல்றது என்னன்றதை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாதவி தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, இவன் பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். அவ கண்ணுக்கு தட்டுப்படுறாளா பாருன்ற மாதிரி ரமேஷ் கிட்ட சொல்றான். ரெண்டு பேருமே தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல அவங்க ஒளிஞ்சிருக்கிறது தெரிய வருது. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அமைக்கிறலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் அது மாதவி கிடையாது, வேற ஒரு பொண்ணுன்னு தெரிய வருது. அந்த பொண்ணு தான் பிரியாவா இருப்பாங்க. இவர் சட்டுன்னு பக்கத்துல வந்தோன்னு பயந்துடுறாங்க. இவருமே ரேட்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் விலை மதுலாம் இல்ல, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. புரிஞ்சுக்காம அசோக் ரேட் பேசிட்டு இருக்காரு. நான் தான் விலை மாது இல்லன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி போக பாக்குறாங்க. அசோக் தள்ளி விட்டதுல அவங்க மயங்கிடுறாங்க. அசோக்கும் பைக் எடுன்ற மாதிரி அவங்கள வண்டியில ஏத்தி கூட்டு வராரு. ரமேஷ் இதெல்லாம் வேணாண்டா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லைட்டா அசோக்கும் பயம் வருது. பேசாம இவளை இங்க இருந்து அனுப்பி விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இவர் தள்ளி விட்டதுல அவங்க மயக்கத்துல இருக்காங்க. மயக்கத்துல இருந்து முழிச்சோன்னா மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வீடியோ காலையில் தான் பிரியா கண்முழிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரை பார்த்து பயப்படுறாங்க. எங்க, நாங்க தப்பானவங்களாம் இல்லங்க, விலை மாதுன்னு நினைச்சுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துகிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு போனா நான் போவேனா? நான் போகலாம் முடியாது, அடுத்த கொஞ்ச நாள் இங்க தான் இருப்பேன், நீங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டீ குடிச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசுறாங்க. நான் வீட்டை விட்டு ஓடி போலான்னு பார்த்தேன், என்னை விட்டு இருந்தா நான் போயிருப்பேன், தேவையில்லாம என்ன தடுத்துட்டீங்க, அடுத்த கொஞ்ச நாள் இங்க இருந்து என்னோட பணத்தை மாத்திட்டு தான் போவேன்னு சொல்றாங்க. இவங்க பேக் வச்சிருக்காங்கல்ல, அதுல அமெரிக்கன் டாலரை வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க தான் மாத்தி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி மாத்தி தரலன்னா நீங்க தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணீங்கன்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் மிரட்டுறாங்க. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. அதாவது இவரோட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. ரமேஷும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ரமேஷ் இருக்கார்ல, தெரியாம ஒரு தப்ப பண்ணிட்டோம், இவ சொல்ற மாதிரி காசை மாத்தி தந்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போவோம்னு சொல்றாரு. ரமேஷ் நீங்க தேடுறீங்கன்னு தெரிஞ்சோன்னா பயம் வந்தது சார். ரமேஷ் கிட்ட நான் தான் வெளிநாட்டுக்கு போயிட்டதா சொல்ல சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை இப்ப கூட நம்ப முடியல. எந்த இடத்துல அந்த பொண்ணும் ரமேஷும் இருக்காங்க, அந்த இடத்த சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் இடத்த சொல்லிடுறாரு. இவங்களுமே செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரமேஷ் தான் கதவை திறக்கிறாரு. ரமேஷை போட்டு அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் தேடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே அந்த பொண்ணை பார்த்துடுறாரு. அவங்க தான் பிரியான்னு தெரியுது. பிரியாவும் இறந்து போல, அதே சமயம் மாதவியும் இறந்து போல. அப்ப யார் தான் இறந்து போனா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இறந்து போன பொண்ணு இதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உன் புருஷன் ஊர் முழுக்க உன்னை தேடிட்டு இருக்கான், நீ என்னடானா இங்க ஒளிஞ்சிருக்கியா, உன் புருஷன் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாரு. சார், அவங்க கிட்ட மட்டும் ஒப்படைச்சிடாதீங்க ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அப்படி என்ன கொடுமை பண்றான் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கொடுமை பண்ணா பரவாயில்லையே, வேற ஒரு விஷயம் அவன் பண்றான் சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சோகமா நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாரன்ஸ் இருக்கார்ல, இவங்க உடம்புல சூடெல்லாம் வச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு. இந்த டார்ச்சரை தாண்டி வேற ஒரு விஷயம் பண்றாரு.
இவர் ஒன்னா இருக்கும் போது அந்த இடத்துல கவுன்சிலரும் இருக்காரு. அதாவது இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒய்ஃப ஒன்னா இருக்க வைக்கிறாருல, அதனால கவுன்சிலர் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை தருவார் போல. இப்ப இவன் காசெல்லாம் வாங்கிக்கிறான். இத பத்தி தான் போலீஸ் கிட்ட சொன்னியான்ற மாதிரி இவர் கேட்டிருப்பாரு. அதே சமயம் இந்த விஷயம்லாம் லாரன்ஸ் அம்மாக்கும் தெரியும். அம்மாக்கும் இவர் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசை தந்துட்டு தான் போவாரு. இந்த பிரியா இருக்காங்கல்ல, லாரன்ஸோட தூரத்து சொந்தக்கார பொண்ணா இருப்பாங்க. அப்பா அம்மா எல்லாம் இறந்ததுனால தான் இவனை வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் கல்யாணம் பண்ணதுல இருந்து இந்த மாதிரி தான் இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. என்ன இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாம சாகவாத விடுன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னை சாக விட மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி தான் உன்னை யூஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவர் அடிச்சிருப்பாரு. இவங்க ஓடி போக கூட வாய்ப்பு இருக்குன்றதுனால கயிறு போட்டு கட்டிட்டு தான் இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இவங்க கண் முழிச்சு பார்க்கும் போது லாரன்ஸ் அம்மா எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க. இதான் சரியான சமயம், தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க கட்ட கழட்டி இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இருப்பாங்க. கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் கவுன்சிலர் வீட்டு சாவி இருக்கிறத கவனிக்கிறாங்க. பேசாம வீட்டுல இருக்க காசை தூக்கிட்டு போயிடலாம், பொழைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆனா எல்லாம் டாலரா இருக்கும், பரவாயில்லன்ற மாதிரி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொல்றாங்க. சரி 3 பேருமே கிளம்புங்க, கொஞ்ச நாள் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பிரியா லேடில, அதனால எம்எல்ஏ கிட்ட பேசி பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கலான்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. எம்எல்ஏக்கு கால் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி எம்எல்ஏ கிட்ட மட்டும் ஒப்படைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பிரியா பயப்படுறாங்க. எதுக்குமா எம்எல்ஏவை பார்த்து பயப்படுற, என்னாச்சுன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்க ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை விட்டு கிளம்பின இவங்க இருக்காங்கல்ல, பிரிட்ஜுக்கு கீழே தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப பிரிட்ஜு கிட்ட கார் வருது. இவங்க பயந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த கார்ல எம்எல்ஏ தான் வந்திருக்காரு. எம்எல்ஏ ஒரு பொண்ணோட பாடியை தூக்கி கீழே போடுறாரு. எம்எல்ஏ தான் அந்த பாடியை போட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இவங்க லைட்டா சவுண்ட் போட்டிருப்பாங்க. எம்எல்ஏ ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருப்பாரு. எம்எல்ஏ இவங்களை பார்த்திருக்க மாட்டாரு, ஒருவேளை பார்த்திருப்பாரான்ற மாதிரி தான் இவங்க பயப்படுறாங்க. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. எம்எல்ஏ அனாத பாடின்ற மாதிரி கேஸ முடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு. சோ கேஸ முடிக்கிறதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணாரு. அதுக்கு காரணம் அவர் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் நேரா எம்எல்ஏவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன சார் பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்ப எம்எல்ஏவோட பையன் இருக்கார்ல, கொஞ்சம் முன்னாடி வராரு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் தான் இவரா இருப்பாரு. இவரை நான் ஹீரோனே சொல்றேன். ஹீரோவும் என்ன நடந்தது அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, எதர்ச்சியா லாரான்ற ஒருத்தங்களை மீட் பண்ணிருப்பாரு. அந்த லாராவும் ஷாக்கிங்கா இவரை பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே லவ் பண்ணவங்களா இருப்பாங்க. 2-3 வருஷம் கழிச்சு திரும்பி மீட் பண்ணிருக்காங்க. இவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்கன்றத பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. லாராவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி ஆசிரமம் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆசிரமத்துக்கு பினான்சியலா சப்போர்ட்லாம் பண்ணுவாரு. அது மூலியமா தான் லாராக்கும் இவருக்கும் லவ் ஏற்பட்டிருக்கும். அடிக்கடி 2 பேருமே போன்ல பேசி பழகிட்டு இருக்காங்க. பையன் அடிக்கடி வெக்கப்பட்டு போன்ல பேசுறது அப்பா கவனிக்கிறாரு. யாரா அந்த பொண்ணு, பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா ஓகே சொல்லிட்டார்ல, அதனால ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த டைம் தான் லாராவோட ஆசிரமத்துல ஒரு பிரச்சனை போயிருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில போலீஸ் அதிகாரிகளா இந்த இடத்துக்கு வராங்க. ஆசிரமத்துல வெப்பன்லாம் இவங்க வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதனால தான் வந்திருக்கோன்ற மாதிரிலாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு லாராவும் அப்பாவும் சொல்றாங்க. அதை மீறியே இவங்க செக் பண்ணிலாம் பாக்குறாங்க. வந்திருக்க ஆபீசர் இருக்காருல, லாராவை குறுகுறுன்னு பாக்குறாரு. லாராவும் கோவப்படுறாங்க. செக்கிங் முடிவுல ஆயுதம் உண்மையிலேயே கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. அப்பவும் வேணான்ற மாதிரி கெஞ்சுறாரு. அந்த ஆபீசர் அப்பாவை பிடிச்சு தள்ளி விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு திடீர்னு வீசிங் ப்ராப்ளம் வந்துருது. ஆக்சுவலா இந்த லாராக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும். இப்ப இன்ஹேலர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில ஒரு நக்சல் அமைப்பு இருப்பாங்க. அவங்க தான் ஆயுதத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. அவங்க பண்ண தப்புக்கு இந்த இடத்தை க்ளோஸ் பண்ண போறாங்க. லீகலா ஃபைட் பண்ணலான்ற மாதிரிலாம் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஆபீசர் அடங்க மாட்டாரு. அவரோட பப்ளிசிட்டிக்காக தான் இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த இடத்தை மூடிடுவாருன்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. அப்பவும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இத பத்திலாம் நடுவுல இவங்களும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஃபைட் பண்றதுனால அந்த ஆபீசர் கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட போறாரு. நம்ம வேற இடத்துல ஆசிரமத்தை தொடங்கிடலாம், நான் பினான்சியலா சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ஏத்துக்காம கோவமா கிளம்பிடுறாங்க. அந்த நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்கள மன்னிப்புலாம் கேட்கறாங்க. உங்க மன்னிப்புலாம் எனக்கு தேவையில்லை, உங்களால தான் இந்த பிரச்சனையில நான் மாட்டிருக்கேன்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இதுக்கப்புறமா இந்த பக்கம் வராதீங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. போராட்டம் பண்ணி எப்படியாவது தடுத்துடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆபீசரும் ஆளுங்களும் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. க்ளோஸ் பண்ணி தான் ஆவோன்ற மாதிரி எல்லாரையும் மீறி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்றது அந்த ஆபீசருக்கு நல்லா தெரியுது. அவரோட வளர்ச்சிக்காக இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு சீல் வைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிடுறாரு. இது தெரிஞ்சு இவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ஹீரோ கால் பண்ணாலும் இப்பெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. அந்த நக்சல் அமைப்பு கிட்ட வந்துடுறாங்க.
நீங்க இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த ஆபீசர் அதிகாரத்தை யூஸ் பண்ணி ஏற்கனவே நிறைய தப்பெல்லாம் பண்ணிருப்பாரு. அதை பத்திலாம் இந்த நக்சல் அமைப்பை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இவங்க எதனால இப்படி மாறினாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. இவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதா ஹீரோயின் நினைக்கிறாங்க. இவங்க பக்கம் மாறிடுறாங்க. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த ஆபீசர் கதையை முடிச்சிருப்பாங்க. லாராவும் கொஞ்சம் கொஞ்சமா நக்சலா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஹீரோ கூட கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் டச்சே இல்லாம போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்ப மீட் பண்ணிருக்காங்க. இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போல, இந்த விஷயத்தெல்லாம் நீ விட்டு நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவங்க நிறைய தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப தேடப்படுற குற்றவாளியா இவங்க மாறி இருப்பாங்க. என் கூட பழகுறேன்னு தெரிஞ்சா உன்னோட அப்பாக்கும் உனக்கும் தான் பிரச்சனை, என்னை விட்டு நீ விலகியே இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஆசிரமத்துல இருந்த அப்பாவிங்களாம் என்ன தப்பு பண்ணாங்க, பாவம் இப்ப எந்த நிலைமையில இருக்காங்கன்னே தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோ சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அவங்க எல்லாருமே பத்திரமா இருக்காங்க, உன் பேர்ல நான் ஒரு ஆசிரமத்தை தொடங்கியிருக்கேன், அங்கதான் அவங்க இருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன சொல்றேன்ற மாதிரி இவங்க ஆச்சரியப்படுறாங்க. என் கூட வான்ற மாதிரி இவரும் அந்த ஆசிரமத்துக்கு கூட்டு வராரு. பார்த்தா இவரு ஒரு ஆசிரமத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்த ஆட்களும் இன்னும் நிறைய பேரும் இந்த ஆசிரமத்துல இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுக்காக தான் அப்பயே உன்னை பொறுமையா இருக்க சொன்னேன், நீ தான் கேட்கலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே சரின்ற மாதிரி சொல்றதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துருது. இவங்களோட இன்ஹேலர் இல்ல, வண்டியில தான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் எடுக்கிறதுக்காக தேடி வராரு. அங்கதான் இருக்கு. இவருமே பேக்ல இருந்து அவங்க இன்ஹேலரை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா இன்ஹேலர் காலி ஆயிருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. வா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்குள்ள நான் இறந்துருவேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவர் எப்படியாவது தூக்கிட்டு போய் காப்பாத்திரலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இவங்க உயிர் போயிருது போல. இதை நினைச்சு இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நீ யார்கிட்டயும் சொல்லாத, நான் வரேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் வேகமா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. போலீஸ் கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பையன் சொல்றாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, போலீஸ் கிட்ட சொன்னா உனக்கும் எனக்கும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவங்க தேடப்படுற நக்சலா இருப்பாங்க. நக்சலுக்கும் பொலிட்டீஷியனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. தேவையில்லாத பிரச்சனை வரும், சொல்றது கேளுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா பையன் ஏத்துக்க மாட்டாரு. பையன் ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிடுறாரு. இதான் கேப்ன்ற மாதிரி அப்பா இருக்காருல்ல, அந்த லாராவோட பாடியை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பையனும் முழிச்சு பார்த்தா அப்பா எங்கன்னு தேடிட்டு இருக்கான். அப்பா இருக்கார்ல, பாடியை மேல இருந்து கீழே போட்டுடலான்ற மாதிரி போடுறாரு. லாராவையே நினைச்சுதான் கல்யாணம் பண்ணிக்காம இருப்பாரு. அதனாலதான் வீட்டை சேர்ந்தவங்க கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நீங்க கிளம்பி வாங்கன்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. அப்பாக்கும் என்ன பண்றதுன்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஹீரோவும் அப்பாவும் தான் இந்த கேஸ்ல மாட்டுவாங்கன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் வேற மாதிரி இந்த கேஸை முடிச்சிருப்பாரு. அதாவது இறந்து போன பொண்ணு பிரியான்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாரு. பிரியாக்கு அவளோட ஹஸ்பண்ட் லாரன்ஸ் கவுன்சிலரும் சேர்ந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்திருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அவளை சாவடிச்சிடலான்ற மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து தான் சாவடிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் கேஸை முடிச்சிருக்காரு. இப்ப ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. இத பத்திலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, லாரா பேர்ல இருக்க ஆசிரமத்துல உட்கார்ந்து தான் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. ஹீரோவை விட்டுட்டார்ல, ஹீரோ அதுக்காக நன்றி சொல்றாரு. லாரன்ஸ்க்கு எதிராக கேஸ் ஸ்ட்ராங் ஆகணும்ல, அதனால லாரன்ஸ் அம்மாக்கெல்லாம் இவங்க காசு தராங்க. உன் மருமக கஷ்டப்படுறத பார்த்தோம், நீ அமைதியா காசு வாங்கிட்டல, இப்போ உன் பையனை மாட்டி விடுறதுக்கு காசு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி காசை தந்துடுறாங்க. பிரியாவை இந்த ஆசிரமத்துக்கு தான் கொண்டு வந்து விடுறாரு. இந்த பொண்ணை இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சார் கவலைப்படாதீங்க, என் தங்கச்சியை பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி வெளியே வராரு. எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டரை பார்த்து நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. நன்றி எல்லாம் தேவையில்ல, உங்க சைட்ல தப்பு இல்லைன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் இந்த மாதிரி கேஸை முடிச்சேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமாவது தப்பானவனை விட சொல்லி எனக்கு கால் பண்ணாதீங்க, என்னோட வேலையை என்ன பார்க்க விடுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் வேலையில ரொம்ப நேர்மையா இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தவர் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுலான்னு நினைக்கிறாரு. அதாவது அசோக்கையும் ரமேஷையும் விட்டுலான்னு நினைக்கிறாரு. போயிட்டு இருக்கும் போது இவரும் நிறுத்தி பேசுறாரு. எவ்வளவு பெரிய கேஸ்ல இருந்து உங்களை காப்பாத்திருக்கேன் தெரியுமா, ட்ரீட் இல்லையான்னு கேக்குறாரு. எது திரும்பி ட்ரீட்டான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் ட்ரீட்டே வைக்க மாட்டோன்ற மாதிரிலாம் இங்க இருந்து ஓடுறாங்க. இப்ப ஃபைனலா வேற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. எம்எல்ஏ லாராவை தூக்கி போட்டாரு பாத்தீங்களா, லாராக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம லாரா கரை ஒதுங்குறாங்க. அந்த இடத்துல மூச்சும் விடுறாங்க. சோ லாராக்கு உயிரும் இருக்கு. இதை தாண்டி யாரோ வந்து கொலை பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. சும்மா அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஒரே நாள் நைட்டு 3 பொண்ணுங்க ஒரே மாதிரி Dress எப்படி போட முடியும்? இதுதான் இந்த படத்துல கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. இந்த படம் மத்தபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.